விளையிறதா எப்படி கொல்ல முடியும்? பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு அலிரலியல்ல நாயகமே சத்தியமா இது 5மே நடக்காது. நீங்க சொல்ற 5மே முடியாது நாயகமே. முழு குர்ஆனையும் ஓத சொல்கிறீர்கள், எப்படி ஓதுவது? ஒவ்வொரு நாளைக்கும் 4000 தர்மம் செய்ய சொல்கிறீர்கள், எப்படி செய்வது? ஒவ்வொரு நாளும் காபாவை மக்கா மதீனாவில் இருந்து கொண்டு எப்படி மக்காவுக்கு செல்வது? நாயகமே ஒன்றுமே முடியாது. சொர்க்கத்தினுடைய இடத்தை எப்படி பாதுகாக்க முடியும்? எப்படி எதிரிகளை எல்லாம் அழிக்க முடியும்? நடக்காது. பெருமானார் ஏன் நடக்காது? உறங்குவதற்கு முன்னால் 3 முறை குல்ஹு அல்லாஹுவை ஓதிக்கொள், முழு குர்ஆனையும் ஓதிய நன்மை கிடைத்து விடும். இல்லையே 3 முறை பெட்ரூமில் எழுதி வச்சுக்கங்க. இதை போன உடனே எல்லாரும் பார்த்து இதை செய்யக்கூடிய வளமை வந்துவிட வேண்டும். 4 முறை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள் அலியே, 4000 திர்ஹம் தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுவான் அலியே. 4 முறை. 4வது கலிமாவை 10 முறை ஓதிக்கொள் அலியே. 4வது கலிமாவை 10 முறை ஓதிக்கொள் அலியே. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இன்னொரு ரிவாயத்தில் யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். 10 முறை ஓதிக்கொள். ஓதினால் காபத்துல்லாவை தவாப் செய்த நன்மை கிடைத்துவிடும். யாருக்கு ஹஜ் நசீப் இல்லையோ 4வது கலிமாவை ஓதிக்கொண்டே வந்தால் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் அவரை ஹாஜியாக்காமல் மௌத்தாக்குவதில்லை. 4வது கலிமாவின் ஆற்றல் அலாதியானது. இதை 10 முறை ஓதாமல் உறங்காதே அலியே. உறங்குவதற்கு முன்னால் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா என்பதை ஓதிக்கொள். அதை 10 முறை நீ ஓதினால் சொர்க்கத்தில் உன் இடம் பாதுகாக்கப்படும் என்றார்கள். மந்திர சொற்களில் சிறந்த மந்திர சொல் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. இந்த லா ஹவ்ல வலா குவத்தை பற்றி பெருமானார் சொல்லுகிற பொழுது இது கன்சுல் அர்ஷ், அர்ஷுக்கு கீழே கொடுக்கப்பட்ட வார்த்தை, எழுதப்பட்டிருந்த வார்த்தை. இதிலே 99 நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது, அதில் குறைந்தது கவலை என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவுஃப் இப்னு மாலிக்குல் அஸ்ஜஇ ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள், என் பையனை காணல நாயகமே, என் பையனை காணவில்லை நாயகமே, அதற்கு என்ன செய்வது நாயகமே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லாஹோட வலா குவத்தை ஓதிக்கோ. நேரா மனைவிட்ட போய் சொன்னாரு. பெருமானார்ட்ட போய் கேட்டேன், லாஹோட ஓதிக்க சொல்லிட்டாங்க. வீட்டில் 2 பேர் உட்கார்ந்து ஓதிக்கிட்டே இருக்காங்க லாஹோட வலா குவத்தை. ஒரு சில தினங்கள் தான் ஆகிறது, 4-5 நாட்கள் ஆகிறது. இரவு நேரத்திலே திடீரென்று கதவு தட்டப்படுகிறது. யாரென்று திறந்து பார்த்தால் தன் மகன் மாலிக் இப்னு அஸ்ஜஇல் அஸ்ஜஇ ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் கதவை தட்டி 4000 ஆடுகளோடு வந்து நிற்கிறார்கள். போன மகன் 4000 ஆட்டோடு வந்து நிற்கிறார். நேரா பெருமானார்ட்ட இரவோடு இரவாக கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். போன மகன் கிடைச்சிட்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் கேட்கிறார்கள். மகன் காரணம் சொல்கிறார். மாலிக் அழகாக காரணம் சொன்னார். என்னை எதிரிகள் கடத்தி சென்றார்கள் கொலை செய்வதற்காக. அஷ்ஹுருல் ஹுரும் சங்கைக்குரிய மாதமாக இருந்த காரணத்தினால் கொலை செய்ய முடியாமல் ஆடு மேய்ப்பதற்காக என்னை போட்டிருந்தார்கள். என்னை பாதுகாக்க ஒருவனை வைத்திருந்தார்கள். அவன் குடித்துவிட்டு உறங்கினான். அதை பயன்படுத்தி கொண்டு நான் ஓடி வந்தேன். மதீனாவின் எல்லை வரை ஓடி வந்து திரும்பி பார்த்தால் நான் மேய்த்த ஆடுகளும் என்னோடு சேர்த்து ஓடி வந்திருக்கிறேன். நான் மேய்த்த ஆடுகள் நான் ஓடுறதை பார்த்துட்டு எஜமா ஓடுறாரு, என்ன பிரச்சனையோ தெரியல, அதுக்கு ஓடி வந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். பார்த்தீர்களா பார்த்தீர்களா, லா ஹவ்ல என்ன வேலையை செய்தது? உங்கள் மகனை மட்டுமல்ல 4000 ஆடுகளை கூட்டி வந்தது. இதுதான் லா ஹவ்ல. இதை அலியே உறங்குவதற்கு முன்னால் 10 முறை ஓதிக்கொள். சொர்க்கத்திலே உன்னுடைய இடம் பாதுகாக்கப்படும். உலகத்தில் எதிரிகளிலேயே பெரிய எதிரி இப்லீஸ். உறங்குவதற்கு முன்னால் அஸ்தாஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி என்று தௌபா செய்து கொள். அவன் மண்ணை வாரி தலையில் போட்டுக் கொள்வான். காலையிலிருந்து மாலை வரை கெடுத்து வச்சேன், கடைசியில் இந்த பாவி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹின்னு சொல்லி தௌபா செஞ்சிட்டாரு என்று மண்ணை வாரி போட்டுக் கொள்ளுவான். இந்த 5ஐயும் செய்யாமல் உறங்காதே. 3 முறை குல் ஹுவல்லாஹ், 4 முறை சூரத்துல் ஃபாத்திஹா, 10 முறை 4வது கலிமா, 10 முறை லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், 10 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி. இன்ஷா அல்லாஹ் இதை நாம மௌத் வரைக்கும் ஓதணும். காரணம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் வரைக்கும் இதை விடவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த விதம் அலாதியானது. அன்பிற்குரியவர்களே, உலகத்திலே முதலில் கல்விக்கு வடிவம் கொடுத்தவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா தான். பெருமானாரின் வளர்ப்பில் இருந்த அலி ரலியல்லாஹு தஆலா தான் கல்விக்கு வடிவம் கொடுத்தவர்கள். நம்ம நிறைய கல்வியை கற்றுக்கொள்றோம்.
அலி ரலியல்லாஹு தஆலா என்றைக்குமே விளக்குவது வித்தியாசமாகத்தான் இருக்கும். சராசரி அறிவாளிகளும் அலி ரலியல்லாஹுவையும் ஒரு பக்கம் வைத்து பார்த்தால் அலி ரலியல்லாஹ்வின் அறிவுக்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாது. நாமெல்லாம் கல்வியை கற்றுக்கொள்கிறோம். இந்த கல்விக்கு ஒரு வடிவம் அலி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மாணவர்களை அழைத்து சொல்லுவார்கள், மனிதர்களுக்கு எப்படி உறுப்புகள் இருக்கிறதோ இதை போன்று கல்விக்கும் உருவம் இருக்கிறது என்கிறார்கள். தலை இருக்கணும், கண் இருக்கணும், காது இருக்கணும், மூக்கு இருக்கணும், வாய் இருக்கணும், கை கால்கள் இருக்கணும், உள்ளம் இருக்க வேண்டும், ரூஹ் இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால் தான் மனிதன். இதை போன்றுதான் கல்விக்கும் தலை இருக்கிறது, கண் இருக்கிறது, காது இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, வாய் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஏதாவது ஒன்று பழுதுபட்டால், கண்ணு தெரியலன்னா அவனுக்கு பேர் குருடன், காது கேட்கலன்னா அவனுக்கு பேரு செவிடன், கைகால் வேலை செய்யவில்லை என்றால் அவனுக்கு பேர் நொண்டி, தலையே இல்லை என்று சொன்னால் அவனுக்கு பேர் முண்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், கல்விக்கு தலை இருக்கிறது, ரஅசுல் இல்ம், கல்விக்கு தலை இருக்கிறது. அது எது தெரியுமா? தன் தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், மாணவர்களை பார்த்து. அந்த தலை உள்ள கல்வி இருந்தது என்று சொன்னால் உண்மையிலேயே அவன் உயர்ந்த கல்வியை படிக்கிறான் என்று பொருள். கல்விக்கு தலை அத்தவாலு, பணிவு என்றார்கள். எங்கே பணிவு இருக்கிறதோ, எந்த கல்வியிலே பணிவு இருக்கிறதோ அங்கு தலை உள்ள கல்வி இருக்கிறது என்றார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. இன்னைக்கு நம்முடைய கல்விகள் எல்லாம் தலை இருக்கிறதா, பணிவு இருக்கிறதா? நான் படித்த காலத்தில் ஐயாசாமி வாத்தியார்னு ஒருத்தர் இருந்தார்.